ஹாய் ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் விவி ஃபேமிலியிலிருந்து உங்கள் விக்னேஷ். எனக்கு இந்த 3 நாளாக ரொம்ப ஃபீவருங்க. 3 நாளாக நம்மளை படுக்க வச்சிருச்சு. 3 நாளாக படுத்திடுச்சு. 3 நாள் நான் எங்கேயுமே ஒர்க்குக்கு போக முடியல. ஸ்கூல் வேறு லீவு இருக்குது. இந்த மாதம் எனக்கு சேல்ரி வராது. இதுக்கு ஆக்டிங் போனால் தான் எனக்கு உண்டு. இந்த இந்த ஆள் இல்லாத இடத்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க நம்மளை, இந்த கார் ஓட்டுறக்கு அங்கேயும் போனால் தான் உண்டு. இப்போ அதுக்கும் போக முடியாமல் ஆகிப்போச்சு. 3 நாளாக நமக்கு ரொம்ப ஃபீவர் ஆகி ஒரு 102 டிகிரி காய்ச்சல் இருந்துச்சு. எனக்கு இருந்தது, என் ஒய்ஃபுக்கு இருந்தது. இப்போ அட் அ டைம் பாருங்களேன், எனக்கு அவளுக்கு 101, எனக்கு 102. டாக்டரு கேட்குறாங்க, எப்படிங்க அதை சொல்லி வச்ச மாதிரி அவங்களுக்கு 101 உங்களுக்கு 102 வருதுன்னு சொல்கிறாங்க, வந்துருக்குது அப்படின்னு. அதுதான் அவங்களுக்கு ஆச்சரியமாகி போச்சு. எப்படி வந்தது, எப்படி ஒட்ட வச்சதுன்னு எனக்கும் தெரியலைங்க. இந்த 3 நாள் அந்த ஃபங்க்ஷன், கல்யாண ஃபங்க்ஷனுக்கு, மேரேஜுக்கு அங்கே இங்கேயும் போயிட்டு சுற்றி அழைச்சி அந்த தண்ணி சேரலையா என்ன எதுவும் ஒன்றும் புரியல. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்த அந்த காய்ச்சல் தான் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த டயர்ட்னஸ் கொடுத்துட்ருக்குது. அந்த வீடியோஸ் என்னால் போட முடியல. அப்படி இருந்து நேற்று நான் அந்த வீடியோ நான் போட்டேன். அப்படி இருந்தும் ஒரு 2 வீடியோ போட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போட்ட ஸ்பாட்டுக்கு நல்லா ரீச் ஆச்சு. ஏன்னா என்னோடய வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. சில பேர் எதிர்பார்ப்பீங்க, சில பேர் எதிர்பார்க்க மாட்டீங்க. எதிர்பார்க்குறவங்களுக்கும் எதிர்பார்க்காதவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. எனக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைபர் இப்போது 849 சப்ஸ்கிரைபர் என்னமோ இருக்கீங்க, சரியாக தெரில. 849 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. அதுக்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்ப 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 நன்றி. இனி நான் இருக்கிற அந்த நேரத்தில், இனி வரப்போகிற நாட்களில் நான் வீடியோஸ் போடுவேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. நீ 1000 சப்ஸ்கிரைபர் பக்கம் கிட்ட நெருங்க போகிறேன். அதுக்கே எனக்கு இன்னும் 150 இதாக வேணும். 150 இருந்தால் தான் 1000 சப்ஸ்கிரைபர்னால் ரீச் பண்ண முடியும். எல்லாம் உங்களோட, நீங்கள் நினச்சா என்னால் முடியும். என் வீடியோஸ் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் பேசுகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும், என்னோடய வாய்ஸ்லேயே சேஞ்ச் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு, சளி பிடிச்சிக்கிச்சு. அதேமாரி தான் நேற்று அந்த வீடியோஸ் போட்டேன். ஏன்னா ஒரு நாள் வீடியோ போடலினாலும் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா போட்டு அப்படியே பழகிருச்சு. ஒரு நாளைக்கு எப்படியோ ஒரு 3 வீடியோ 4 வீடியோ அந்த எந்த இடத்துல அது போகுமோ, எந்த இடத்துக்கு அது கரெக்டாக இருக்குமோ அதை பார்த்து தான் நான் போடுவேன். சிலதை ரியாலிட்டி அந்த கண்டென்ட் கூட போடுவேன். எனக்கு அன்றாடம் நடக்கிற வேலையில் என்ன வேலை பண்ணுறோனோ அதை அப்படியே நான் ரியலாக எடுத்து போடுவேன். அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. எனக்கு உங்கள் சப்போர்ட் மட்டும் எனக்கு இருந்தால் போதும். அப்போ தான் எனக்கு அந்த மோட்டிவேஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். என்னோடய வீடியோ அநேக ஷேர் பண்ணிவிடுங்க. என்னை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஒர்க்கு இல்லை, எதுவும் இல்லைங்க. ஏன்னா ஒய்ஃபு வேலைக்கு போயாச்சு. ஒய்ஃபை விட்டு போட்டு தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் பேசிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்களுக்கும் நேற்று ஒரே ப்ரெஷரு என்னால் தான். ஏன்னா அவங்க ஆஃபீஸில் பிடிச்சி திட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே சேல்ரி எல்லாத்துக்கும், செக்யூரிட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் சேல்ரி போட வேண்டியது இருக்குது. நீ போடாமல் நீங்கள் பாட்டுக்கு லீவ் எடுத்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அப்படி பேசியாச்சு. இன்றைக்கி போய் விட்டு போட்டு வந்தாச்சு. இந்த ஒரு ஃபீவர் எங்களுக்கு படுத்திருச்சுங்க. எனக்கு காய்ச்சல் வரது கூட பெரிய விஷயம். அது இந்த காய்ச்சல் வந்தால் 1 நாள் 2 நாள் நல்லா ஆனால் பரவாயில்ல. எனக்கு இந்த காய்ச்சல் வந்தாலே 5 நாள் 6 நாள் ஆக்கி விட்ருது. இந்த 5 நாள் 6 நாள் வர்ற காய்ச்சல் என் கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பாதிப்பாகுது, வேலைகளுக்கு போகிறது. ஏன்னா இது நமக்கு அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்தை எடுத்துடுது. நமக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, உடம்போட தெம்பே இல்லாத மாதிரி ஆயிடுது. அதுக்காக சரி நேற்று அந்த 2 வீடியோ போட்டால் அப்படியே உடம்பு சரியில்லாமல் இருந்து என் மனசு கேட்கல. வீட்டுக்கு தெரிஞ்சால் திட்டு விடுக்கும், வீட்டுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க. இப்படி இருந்துட்டு நீ மறுபடியும் இதே மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கிறியான்னு அவங்களுக்கு தெரியாமல் எந்திரிச்சு போய் ஒரு 2 வீடியோ மட்டும், ஒரு 2 இந்த ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் 2 போட்டேன்.
போட்ட ஸ்பாட்டுக்கு நல்ல ரீச் ஆச்சு. ரொம்ப 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 நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி 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 நண்பர்களே. வீடியோஸ் பாருங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படிக்கு நான் உங்கள் விவி ஃபேமிலி விக்னேஷ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.